வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலரில் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ngIf, ngFor, ngSwitch. ஸோ இந்த ngIf, ngFor, ngSwitch வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய டேட்டாவை நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். அதாவது அதாவது வியூவில் வந்து ஒரு யூசர் இன்ட்ராக்ட் பண்ணும் போது இல்லை வர சர்வர் சைட்லேருந்து வர டேட்டா எல்லாமே வந்து மேனிப்புலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். சரி, இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ngFor. ஆங்குலருடைய ngFor டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, a structural directive that renders a template for each item in a collection. ஈச் ஐட்டம் இன் ஏ கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஏன்னா கலெக்ஷன் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா டேட்டா, குரூப் ஆஃப் டேட்டா ஆர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா அரே அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்படி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த அரே அண்ட் ஆப்ஜெக்டை ஒன் பை ஒன்னாக நம்ம ரெண்டர் பண்ணி டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்து நம்ம அதாவது டெம்ப்ளேட் நத்திங் பட் வியூவில் கொண்டு வரது தான் இந்த ngFor உடைய வேலை. இப்போ பேசிக்காகவே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டேட்டா ஹேண்டில் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா அரே இல்லை ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து ஆங்குலரில் எப்படி நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை வியூ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய காம்போனன்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளே குரூப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அதாவது இந்த குரூப் ஆஃப் டேட்டா அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய வியூக்கு கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து டேட்டாவை டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய app.component.html போயிட்டு நான் வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு கீழே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் கவனமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ngFor எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல அதாவது இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் ngFor யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ngFor உடைய சின்டெக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஸ்ட்ரக் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சர் டைரக்டரியும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்ட்ரக் இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நான் இங்கே வந்து ngFor யூஸ் பண்ணுறேன் ஈக்குவல் டு ஸோ ஒரு டபுள் கோட் கொடுக்குறேன். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா லெட் கோர்ஸ் ஆஃப் கோர்சஸ். இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய அரே நேம். இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய லோக்கல் வேரியபிள். இதை நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இது வந்து மை டேட்டான்னு கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டாக கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா ஒரே ஒரு ஐட்டம் தானே நம்ம எடுக்க போகிறோம். அதனால நம்ம வந்து கோர்ஸ்ன்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த எண்டில் செமிகோலன் கொடுக்குறது இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஏன்னா ஃபர்தராக நம்ம சில விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் வேரியபிள் நேம் என்ன கோர்ஸ் டாட் ஐடி. நான் ஐடிங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய அரேக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கீ. அதே மாதிரி வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நான் எடுக்க போகிறேன். course dot name course dot skill. இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லாமே லிஸ்ட்டாக பிளேஸ் ஆகுது. இந்த 1 2 3ங்கிறது ஐடி, இந்த இதெல்லாம் வந்து நேம், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்கில்லு. ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த டேட்டாவை வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் தான் ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் இதை எங்கே வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இதை வந்து நீங்கள் டேபிள் வியூவில் கூட கொண்டு வரலாம். அதை எப்படி நான் காமிக்கிறேன். இப்போது இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டேபிள்குள்ளே டிஆர். ஸோ இந்த டிஆருக்குள்ளே நான் வந்து டேபிள் ஹெட்டர், ஸோ ஐடி, ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் வந்து நேம், தேர்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கில். ஸோ இன்னொரு ரோ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் டிஆர். ஸோ இதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும். இதுக்குள்ளே வந்து நான் ஒரு செல் க்ரியேட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இந்த tr tag உள்ள நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ngFor யூஸ் பண்ணலாம். ஸ்டார் ngFor equal to let same course of courses அப்படிங்கிறது அரே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து course டாட் ஐடி இதை இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேட்டா அங்கே டிஸ்பிளே ஆகும். course டாட் ஐடி, ஸோ course டாட் நேம், course டாட் ஸ்கில். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிளில் நான் வந்து டேட்டாவை ரெண்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து லிஸ்ட். ஸோ நீங்கள் ngFor எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணி அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரோவில் டேட்டாவை எடுத்து அந்த செல்லுக்குள்ளே நான் வந்து ஒவ்வொன்றா ஃபீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேபிள் வியூலையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஆங்குலரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பில்டின் ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ ngFor அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் நீங்கள் டேட்டாவை வந்து இண்டெக்ஸ், கவுண்ட், ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்பெஷல் லோக்கல் வேரியபிள் ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது நிறைய பர்பஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும், ஒரு டேட்டாவோடைய இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு, ஈவன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய இந்த ஃபார் லூப் டேட்டாவை இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து சில பில்டின் ஃபியூச்சர்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சேம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து அடிஷ்னலாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இதுக்கு இந்த டபுள் கோட்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே கொடுக்கணும், ரைட்டா? ஸோ இந்த டபுள் கோட் அப்படிங்கிறத நான் எண்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ எல்லாமே இதுக்குள்ளே தான் கொடுக்கணும் நீங்கள். ஸோ இங்கே இண்டெக்ஸ் ஆஸ் ஐ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் ஆஸ் ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் வந்து இந்த அரேவுடைய இண்டெக்ஸை இந்த ஐக்கு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் ஐடியை நான் தூக்கிட்டு இங்கே வந்து ஐ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்னோட வேல்யூ பார்த்துட்டிங்க அப்படின்னா 0, 1, 2, அதாவது நம்ம அரேல இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை ஒவ்வொரு வேல்யூக்கும் ஈக்குவலாக நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம், ரைட்டா? இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியும். சம்டைம் வந்து இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்னும் காம்ப்ளெக்ஸான ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து ரெண்டு விதமாக இதை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து இந்த பில்டின் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். லெட் ஈவன் அப்படிங்கிறது லோக்கல் வேரியபிள் ஈக்குவல் டு ஈவன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆங்குலரில் கொடுத்த ஈவன் ஆட். ஸோ ஈவன் அண்ட் ஆட் நம்பரை வந்து நம்மளால் வந்து வேல்யூவாக, அதாவது பூலின் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து இது எப்படின்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் ஈவன் நம்பரு, எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் ஆட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி அது வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஈவன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இது வந்து ஈவன் நம்பர், 0 ஈவன் நம்பர், 2 ஈவன் நம்பர், ட்ரூ. ஸோ 1ங்கிறது வந்து ஈவன் கிடையாது, ஃபால்ஸ். சரி, இதனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஈவனாக இருக்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலரும், ஆடாக இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் கலரும் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சிஎஸ்எஸில் ஸோ நான் வந்து சில ஸ்டைல் ஷீட் எழுதுகிறேன். டாட் ஃபஸ்ட் ஸ்டைல். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் கிரெயின். ஸோ டாட் செகண்ட் ஸ்டைல். ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கலர் ப்ளூ, வயலட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஸ்டைலை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெச்டிஎம்எல்ல அப்ளை பண்ணணும். இப்போது ஆங்குலரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் பிஹேவியரை அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் ng கிளாஸ்,
இப்போ இந்த ng கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் ரிமூவ் த சிஎஸ்எஸ் கிளாஸ் இன் HTML. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் கண்டிஷன் நீங்கள் என்ன பண்ண முடியும், கிளாஸ் அதாவது சிஎஸ்எஸ் கிளாஸஸை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது எங்கே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய app.component.html இந்த டபுள் கொட்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ராப்பர்ட்டி பைண்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் ng கிளாஸ்ங்கிறது என்ன, ஆட் அண்ட் ரிமூவ் ஸ்டைல் ஷீட். ஸோ இதுக்குள்ளே ஈக்குவல் டு ஃப்ளவர் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு டபுள் கோட்குள்ளே தான் இருக்கணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ண போகிறேன். லெட் ஆட் ஈக்குவல் டு ஆட் இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டைல் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டைல், அதை காப்பி பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டைல் கோலன், ஸோ ஆட். ஸோ ஆட் நம்பர் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலராக இருக்கணும், க்ரீன் கலராக இருக்கணும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டைல், ஸோ கம்மா போட்டுங்க, செகண்ட் ஸ்டைல் கோலன் ஈவன். ஸோ இப்போது நான் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கேன். எதை பேஸ் பண்ணினா ஆட் ஆர் ஈவனை பேஸ் பண்ணி. இப்போது நீங்கள் பாருங்கள் ஈவன்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த ப்ளூ வயலட் கலர் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டைலில் நான் எங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈவன் நம்பரில், அதாவது ஈவன் இண்டெக்ஸில். இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஆங்குலரில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டைல் அப்ளை பண்ணுறது, ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணி, இப்போ நான் இங்கே ஜஸ்ட் ஆட் ஆர் ஈவன் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட், let லாஸ்ட் ஈக்குவல் டு லாஸ்ட். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆடுக்கு பதில் இங்கே ஃபஸ்ட்டு, இந்த ஈவனுக்கு பதில் லாஸ்ட், இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலர், லாஸ்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வயலட் கலர். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன வருது, க்ரீன் கலர், லாஸ்ட்டுங்கிறப்போ ப்ளூ வயலட். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும். ஸோ இந்த ng கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டைல் ஷீட் ஆட் அண்ட் ரிமூவ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் என்ன ஆகுது இங்கே ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஆடு ஈவன் எதெல்லாம் ஆட் நம்பராக இருக்கோ அதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைல் அப்ளை பண்ணு, எதெல்லாம் வந்து ஈவன் நம்பராக இருக்கோ அதுக்கெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணு அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போது நம்மளுடைய ஆட் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரும், ஈவன் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ வயலட்டும் வருது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை ஹேண்டில் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு நெஸ்டட் அரேவாக இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அதாவது வந்து நெஸ்டட் ஃபார் லூப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்போ நெஸ்டட் ஃபார் லூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா முதல்ல வந்து நம்மள்ட்ட நெஸ்டட் டைப் ஆஃப் டேட்டா இருக்கணும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா மை வெப் அப்படிங்கிறது என்னுடைய அரே, அதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஸோ அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா கோர்சஸ்ங்கிறது எகெயின் நெஸ்டட் அரே, அதுக்குள்ளே எகெயின் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டேட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டேட்டா இருக்கும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்புங்கிறது ஃப்ரண்ட் எண்டு, இங்கே பேக் எண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கு கீழே கோர்சஸ் கொடுத்துருக்குறோம். ஆக ஃப்ரண்ட் எண்ட் கோர்சஸ், பேக் எண்ட் கோர்சஸ்ன்னு இருக்குது. இதை எப்படி வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த HTML உடைய பிகினிங் பேஜ்க்கு நான் போகிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் அரே, அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் மை வெப் தான் வந்து அவுட்டர் அரே. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து லூப் பண்ணணும். ஸோ ஸ்டார் ngFor ஈக்குவல் டு லெட், ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஆஃப். ஸோ அரேயோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மை வெப். ஸோ அதுதான் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஸோ ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். கலெக்ஷன் டாட் டைப். ஸோ கலெக்ஷன் அப்படிங்கிறது லோக்கல் வேரியபிள். ஸோ அந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாங்கிறது டைப். அதுக்கடுத்து கோர்சஸ் இருக்குது. பட் கோர்சஸ்க்குள்ளே எகெயின் நெஸ்டட் அரே இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்பை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் இந்த ரெண்டு டைப்புமே இப்போ வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே நான் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே எகெயின் நான் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ngFor யூஸ் பண்ணுறேன். ஸ்டார் ngFor ஈக்குவல் டு, ஸோ லெட் மை டேட்டா அப்படிங்கிறது லோக்கல் வேரியபிள் ஆஃப். இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கலெக்ஷன் த்ரூ கலெக்ஷன் டாட் டைப்புங்கிறப்போ டைப் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கலெக்ஷன் டாட் கோர்சஸ். ஏன்னா நெஸ்டட் அரே. அப்போ வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், கலெக்ஷன் வழியாக டைப் எடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே இருக்க ஒரு அரேவை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக கொடுத்த அந்த லோக்கல் வேரியபிள் கலெக்ஷன் டாட் ஓகேங்களா கோர்சஸ். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்பிளேட் பண்ணலாம் மை டேட்டா டாட் நேம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுங்கிறது டைப்பு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோர்சஸ் ஆங்குலர், ரியாக்ட் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ். பேக் எண்ட் அப்படிங்கிறது வந்து டைப்பு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோர்சஸ் நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், மாங்கோடிபி. இப்போது நம்ம நெஸ்டட் அரே அப்படிங்கிறப்போ நல்லா கவனமாக பார்க்கணும். ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவுட்டர் அரேவை எடுத்து முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும், ஐட்ரேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அவுட்டர் லேயரில் என்ன லோக்கல் வேரியபிள் கொடுத்துருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி நெஸ்டட் அரேவை அக்சஸ் பண்ணணும். அதை அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள டேட்டாவை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேட்டா என்ன இருக்குன்னா நேம் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் மை டேட்டா டாட் நேம்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ngFor எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு, அரே வித் ngFor, நெஸ்டட் அரே வித் ngFor, அது இல்லாமல் சில பில்டின் வேல்யூஸ் ஆங்குலரில் இருக்கக்கூடியது வந்து இந்த ஃபஸ்ட், லாஸ்ட், ஆடு, ஈவன், இண்டெக்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி, ஸோ இதை வந்து எப்படி ரியல் டைமில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு ஆங்குலர் நம்மள்ட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆங்குலரில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த கோர்ஸ் அக்சஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிங்க. தேங்க்யூ.